ஓகே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏதோ ஒரு இடத்துல வோல்டேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை டிக்ரீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்துவோம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் நெய்வேலி அப்படின்னு வச்சுப்போம். இப்போது இதை நம்ம சென்னைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், அந்த கரண்ட்டை சென்னைக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். நம்ம நெய்வேலிருந்து சென்னைக்கு ஒரு எலக்ட்ரிக் ஒயர் மூலமாக தான் அனுப்பணும். கரெக்டுங்களா? ஸோ அப்ராக்சிமேட்லி சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், ஒரு 700 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த 700 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்லி ஐம் சேயிங் இந்த 700 கிலோமீட்டருக்கு நம்ம ஒயரை லே டவுன் பண்ணணும். அப்போ அந்த ஒயர் மூலமாக தான் நம்ம கரண்ட்டை நம்மளால் அனுப்ப முடியும். அப்போது ஒயர் மூலமாக கரண்ட் அனுப்புனீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் எனர்ஜி வந்து I²R. அப்போது என்னுடைய கரண்ட்டோடைய ஸ்கொயர் டைம்ஸ் எனக்கு தட் இஸ் யுவர் ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு யுவர் ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட். அப்போது நிறைய எனர்ஜி எனக்கு ஹீட்டாகவே வேஸ்ட்டாக போயிடும். அப்போது இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட்டு தானே. அப்போது எனக்கு கரண்ட்டோடைய வேல்யூவை கம்மிப்பட முடிஞ்சிச்சுன்னா, அதாவது நெய்வேலிருந்து அனுப்புகிறச்ச கரண்ட்டோடைய வேல்யூ நான் குறைச்சிட்றேன். எதுக்கு குறைச்சிட்றேன்? ஏன்னா ஹீட்டாக எனக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்போது எனக்கு சென்னை வரும்போது கரண்ட் ரொம்ப கம்மியாக வரும். கரெக்டுங்களா? அப்போது எனர்ஜி வேஸ்டேஜும் கம்மியாக இருக்கும். அப்போ சென்னையில் வரும்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? எனக்கு ரொம்ப கம்மியாக வந்துச்சுன்னா என்னோடய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? கரண்ட்டை மறுபடியும் நம்ம பூஸ்ட் பண்ணணும். அப்போ இங்களுக்கு நமக்கு 2 வேலை தேவைப்படுது. என்ன வேலை? இங்கே நெய்வேலியில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டை நம்ம குறைக்கணும். கரெக்டுங்களா? நமக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அந்த கரண்ட்டை கூட்டணும். அப்போது வி நீட் 2 ப்ராசஸ். அப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எப்போவுமே P which is equal to VI, அதாவது உங்கள் பவர் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் V into I. அப்போது நம்ம எனக்கு இன்புட் இங்கே கொடுக்குற பவரோ இங்கே இருக்க பவரோ எனக்கு மாறவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இஃப் யூ ஆர் இன்க்ரீஸ் யுவர் கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணியே ஆகணும். இங்கே வந்து நீங்கள் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா வோல்டேஜை வாட் யூ ஹேவ் டு டூ டிக்ரீஸ். இங்கே வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகணும், ஏன்னா அப்போ தான் பவர் வில் பி கான்ஸ்டன்ட். இங்கே நீங்கள் கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணுறீங்கன்னா யுவர் வோல்டேஜ் ஷுட் இன்க்ரீஸ். கரெக்டுங்களா? அப்போது நீங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் நம்ம இங்கே அந்த டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்துவோம். வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மருக்கு பேர் வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த வோல்டேஜை டிக்ரீஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மருக்கு பேர் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே. ஸோ இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மரும் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்க பிரின்சிபல் என்ன, ஃபிசிக்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதான் டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேர் வில் பி ஒன் காயில் which is called as primary coil. ஓகே. இன்னொரு காயில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து செகண்டரி காயில். ஓகே, செகண்டரி காயில். ஓகே, இதில் எவ்வளோ டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சிம்பிளாக நம்ம NP அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே இருக்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் NS அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே இருக்கிறது தான் சோர்ஸ், அதாவது நான் நெய்வேலியில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னல, அப்போ நெய்வேலியில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஆல்டர்னேட்டிங் சோர்ஸை தான் இந்த ப்ரைமரி காயிலில் கொடுத்துருப்பேன். அப்போது இங்கே நான் அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் V which is equal to VM sin omega t. கரெக்டுங்களா? அப்போது இந்த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் நான் இங்கே அப்ளை பண்ணால் என்ன நடக்கும்? அப்போது இங்கே இந்த வோல்டேஜ் ஆல்டர்னேட் ஆகிறதுனால என்ன நடக்கும்? இங்கே கரண்ட்டோட டைரக்ஷனும் ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கும். அப்போது ஆக்சுவலாக ஒரு காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா என்ன பண்ணும்? இட் வில் ப்ரொடியூஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு அரவுண்ட் இட். கரெக்டுங்களா? ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். கரண்ட்டோடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன நடக்கும்? ஹியர் தேர் வில் பி அன் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். ஏன்னா இங்கே கரண்ட் ஆல்டர்னேட்டிங், அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஆல்சோ ஆல்டர்னேட்டிங். அப்போ இங்கே இருக்க ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ இங்கே இருக்க ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? EMF வில் பி இன்டியூஸ்ட். அந்த EMF எவ்வளோ இருக்கும்? that will be minus n into d phi by dt according to your Faraday's law of electromagnetic induction. அப்போது இங்கே இந்த கரண்ட்டோட டைரக்ஷன் கீப் ஆன் ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கிறதுனால இங்கே ஒரு EMF இன்டியூஸ் ஆகும். அந்த EMFனால இங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட்டு தான் இங்கே இருக்க இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டார். இட் கேன் பி எனி திங். ஓகே, இது வந்து நம்ம எக்யூப்மெண்ட், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்.
இப்போது உங்கள் வீட்டுக்கு தெரு முனையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் வீட்டில் இருக்க எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கும் எனர்ஜி கொடுக்க போகிறாரு. அந்த எல்லா வீடும் தான் இந்த ரெசிஸ்டர். ஸோ பேசிக்காக இது வந்து அவுட்புட். ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் அவுட்புட் அண்ட் ஹியர் திஸ் இஸ் நத்திங் பட் இன்புட். ஓகேங்களா? அப்போ பிரின்சிபல் என்னென்னு தெரிஞ்சு போடுச்சு. பிரின்சிபல் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான். இப்போ இது எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஹியர் இங்கே இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் எவ்வளோ இருக்கும்? EMF induced across your secondary coil ன்றதுனால let me write ES. This ES is nothing but VS, voltage across the secondary coil. இது எவ்வளோ இருக்கும்? This will be minus NS into d phi by dt. கரெக்ட். அதே சமயம் இங்கே இன்டியூஸ் ஆகிற EMF எவ்வளோ இருக்கும்? EMF induced across the primary also will be equal to minus NP into d phi by dt. ஓகே, இதே ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். Let me take this as equation 1, this as equation 2. இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? If you divide this equation 1 and 2, we will get Vs by Vp will be equal to what? Ns by Np. அப்போது இருந்து என்ன டேட்டா நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செகண்டரி காயில், அதாவது நம்ம எங்கே அவுட்புட் எடுக்கிறோமோ அந்த காயிலில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that will be equal to Vp into Ns by Np. This is actually Np. ஓகேங்களா? அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது Ns by Np only determines எவ்வளோ வோல்டேஜ் செகண்டரியில் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நாட் ஃபார் எக்ஸாம்பிள், ரியாலிட்டி ஒன்லி. ஓகே, இப்போது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி காயில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த ப்ரைமரி காயில் விட பெருசாக இருந்தால் என்ன நடக்கும்? ஆக்சுவலி திஸ் ரேஷியோ வில் yield Ns by Np உடைய வேல்யூ வில் பி கிரேட்டர் தேன் 1. அப்போது இந்த வேல்யூ கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா இதை Vp கூட மல்டிப்ளை பண்ண என்ன நடக்கும்? யுவர் Vs வில் பி கிரேட்டர் தேன் Vp. அப்போது செகண்டரி காயிலில் இருக்க வோல்டேஜை விட, சாரி, ப்ரைமரி காயிலில் இருக்க வோல்டேஜை விட செகண்டரி காயிலில் இருக்க வோல்டேஜ் அதிகம். கரெக்டுங்களா? அப்போது இந்த கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா? திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போது நான் இங்கே அப்ளை பண்ணுற வோல்டேஜை விட இங்கே கிடைக்கிற வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். அப்போ எப்போ இது பாசிபிள்? இங்கே இருக்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குல்ல, இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இங்கே இருக்க டர்ன்ஸை விட கூட இருக்கணும். ஓகே, தட் இஸ் வாட் தி கண்டிஷன் இஸ். அப்போது இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸை வச்சு வி கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் தி வோல்டேஜ். இப்போ இன் கேஸ், ஓகே, இஃப் யுவர் Ns இஸ் லெஸ் தேன் Np, அப்படி இருக்க வச்சுக்க என்ன அர்த்தம்? யுவர் Ns by Np வில் பி லெஸ் தேன் 1. அப்போது இந்த வேல்யூ 1 விட குறைவாக இருந்துச்சுன்னா வாட் வில் ஹேப்பன்? 1 விட குறைவாக இருக்க ஒரு நம்பரால் இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் Vs which is lesser than Vp. அப்போது ப்ரைமரி காயில் இருக்க வோல்டேஜ் தான் அதிகமாக இருக்கும். அப்போ திஸ் கண்டிஷன் எதுக்கு அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஏன்னா செகண்டரி காயிலில், அதாவது அவுட்புட் காயிலில் வோல்டேஜ் கம்மியாக இருக்காது, இன்புட்டில் அதிகமாக இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் அதிகமாக இருக்குது, இன்புட்டில் கம்மியாக இருக்குது. அப்போது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒன்று தான். நம்பர் ஆஃப் டர்ன்ஸை ஆல்டர் பண்ணுறது மூலமாக we can increase or decrease the voltage. Okay, this is what the thing is. ஓகே, இதுவே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் இங்கே வோல்டேஜை பூஸ்ட் பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா கரண்ட் என்ன ஆகணும்? குறையணும். அது எப்படி இருக்குன்றத we can see. ஓகே, அந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன தெரியும்? we know power in the primary coil will be equal to power in the secondary coil. அப்போ what I can write? அப்போது Vp into Ip will be equal to Vs into Is. அப்போது Ip by Is என்னவா இருக்கும்? Or I can write Is by Ip. What you will get? It is nothing but Vp by Vs. நமக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி நமக்கு தெரியும், this Vs by Vp is nothing but Ns by Np. கரெக்டுங்களா? அப்போ Vp by Vs கேட்டால் Np by Ns. அப்போ here I can write what? Np by Ns. கரெக்டுங்களா? அப்போது ஒரு ரிலேஷன் எடுத்து வந்துடலாம். Is by Ip, இல்லைனா Ip இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு? Is will be equal to Ip into Np by Ns. அப்போது இந்த கண்டிஷன் இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். இஃப் Ns is greater than Np, அப்போ Ns வந்து பெரிய நம்பர். அப்போ Np by Ns என்ன ஆகும்? What will happen to Np by Ns? Here
NP by NS will be less than 1. கரெக்டுங்களா? ஏன்னா it is ulta of this. அப்போ இது 1 விட கம்மியாக இருக்குன்னா current in the secondary coil will be what? Current in the secondary coil will be less than current in the primary coil. இங்கே பாருங்க, voltage in the secondary coil is more but your current is less. அதான் சொல்லியிருந்தேன், voltage increase பண்ணால் current decrease ஆகும். அதுவே இந்த கண்டிஷன் நீங்கள் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? if you apply this condition you will get NP by NS as greater than 1. அப்போது what you will get here? இது 1 விட பெரிய வேல்யூவாக இருக்குன்னா here you will get what? Your IS is greater than IP. அப்போது current in the secondary coil is more. இங்கே voltage in the secondary coil is less. கரெக்டுங்களா? ஸோ ஆல்வேஸ் எங்கெல்லாம் ஸ்டெப் டவுன் பண்ணுறீங்களோ வோல்டேஜ் குறையும், கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். எங்கெல்லாம் ஸ்டெப் அப் பண்ணுறீங்களோ அங்கே வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, திஸ் இஸ் வாட் ஹவு யுவர் டிரான்ஸ்ஃபார்மர் வில் ஒர்க். ஸோ இங்கே இந்த NS by NP இருக்குது பார்த்தீங்களா? திஸ் NS by NP is nothing but your transformer ratio. ஓகே, transformer ratio. இதுக்கு ஒரு சிம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம், தட் இஸ் K. அப்போது உங்கள் K வந்து greater than 1 இருந்தால் it is nothing but step up. ஓகே, step up transformer. If this K is less than 1 இருந்தால் this is nothing but step down transformer. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து ஒரு ஐடியலான கேஸ். ஓகே, ஒரு ஐடியலான கேஸில் இங்கே இருக்க எனர்ஜி டோட்டலாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ இது இஸ் அன் ஐடியல் கண்டிஷன். ஆனால் இன் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காது. சம் எனர்ஜி வில் கெட் லீட்டட். ஓகே, அப்போது எந்தெந்த எனர்ஜிலாம் வேஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே க்ரியேட் ஆகிற ஃப்ளக்ஸு இங்கே டோட்டலாக ஃபுல்லாக லிங்க் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிருக்காது. ஸோ ஆல்வேஸ் தேர் வில் பி சம் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். ஓகே, அப்போ ஃப்ளக்ஸு ஃபுல்லாக லிங்க் ஆகாத காரணத்தினால தேர் வில் பி சம் எனர்ஜி லாஸ்ட். ஓகே, அது ரீசன் நம்பர் 1. அடுத்த வந்து யுவர் ரெசிஸ்டன்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் வைண்டிங். இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது காயில் தானே, திஸ் இஸ் அ நார்மல் கண்டக்டார். அப்போ இது நார்மல் கண்டக்டார்னால் இது கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் ஹீட்டிங் எஃபெக்ட்னால தேர் வில் பி அன் வாட்? ஹீட் வில் பி ப்ரொடியூஸ்ட். அந்த ஹீட்னால ஒரு எனர்ஜி லாஸ் ஆகும். ஓகே, அடுத்த எனர்ஜி லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் எட்டி கரண்ட் லாஸ். ஸோ எட்டி கரண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கரண்ட் வந்து ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கும்பொழுது அந்த காயிலை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஹியர் வி வில் பி ஹேவிங் ஒன் சாஃப்ட் அயன் கோர். ஓகே, இந்த சாஃப்ட் அயன் கோருக்கு மேலே தான் நம்ம காயிலை உன் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, இங்கே ப்ரைமரி, இங்கே செகண்டரி காயில். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த அயன் கோரில் யுவர் எட்டி கரண்ட் வில் பி ப்ரொடியூஸ்ட். அந்த எட்டி கரண்ட்னால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி தேர் வில் பி சம் எனர்ஜி இஸ் லாஸ்ட். ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹிஸ்டரிசிஸ். ஓகே, ஹிஸ்டரிசிஸ்னால் ஒன்றும் கிடையாது, இட் இஸ் நத்திங் பட் இங்கே கரண்ட் ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கிறதுனால மேக்னடைசேஷனும் டீமேக்னடைசேஷனும் நடந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் உங்கள் ஹிஸ்டரிசிஸ் லூப்பை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டை நீங்கள் டிக்ரீஸ் பண்ண ப்ரொடியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 ஆகுமான்னு கேட்டால் 0 ஆகாது. ஸோ அதனால் தேர் வில் பி சம் ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் தி கோர் ஆஃப் திஸ். ஸோ தேர் வில் பி எ லாஸ் இன் எனர்ஜி. ஸோ இந்த 4 ரீசன்னால் எனர்ஜி லாஸ் ஆகிருக்கும். எப்பவுமே எனர்ஜி தட் இஸ் எஃபிஷியன்சி ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் நாட் 100%. ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு மட்டும்தான் யுவர் எஃபிஷியன்சி இஸ் 100%. அப்போ எஃபிஷியன்சி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் எஃபிஷியன்சி இஸ் நத்திங் பட் ஓகே, அதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துடலாம். எஃபிஷியன்சி ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர் ஈட்டா அப்படின்னு கொடுத்துடலாம். தட் இஸ் பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி. அப்போது சிம்பிளாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் பவர் என்ன, இன்புட் பவர் என்ன. ஓகே, ஸோ இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் வாட் இஸ் தி டோட்டல் எஃபிஷியன்சி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். அப்போது அவுட்புட் பவர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவுட்புட் பவர் எங்கே எடுக்கும்? அவுட்புட் இஸ் நத்திங் பட் இன் தி செகண்டரி. ஓகே, அப்போது P which is equal to V, voltage across the secondary coil, current in the secondary coil. இங்கேயும் பார்த்தீங்கன்னா voltage in the primary coil, current in the primary coil. இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get the efficiency. ஓகே, ஸோ ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா your efficiency will be around 70% to 90%. ஓகேங்களா? ஸோ 90% மேலே இருக்கிறது இட்ஸ் இம்பாசிபிள். ஓகே, 100% இஸ் க்ளோஸ் டு இம்பாசிபிள், நாட் க்ளோஸ் டு, இட் இஸ் இம்பாசிபிள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து
இன்புட் பவர் வந்து 2300 வோல்டேஜ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே அப்ளை பண்ணுது கரெக்டுங்களா. அது வந்து ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ ப்ரைமரி காயிலில் இருக்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க 4000. ஓகே, அப்போது செகண்டரி காயிலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அவுட்புட் பவரும் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஃபார்முலா நம்ம பயன்படுத்தலாம்? ஓகே, வோல்டேஜ் இஸ் ரிலேட்டட், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இஸ் ரிலேட்டட். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் வோல்டேஜ் அட் தி செகண்டரி காயில் பை voltage at the primary coil will be equal to what? Ns by Np. So directly இதை apply பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். We have to find what is the number of turns in the secondary coil, Ns. So Ns is nothing but Np into Vs by Vp. So Np is nothing but 4000. So 4000 multiplied by secondary coil இருக்க voltage is nothing but 230. Okay, primary coil இருக்கிறது 2300. So if you do this, you will get what? 40,000. Sorry, 400. Okay, so 400 is the number of turns in the secondary coil. There is a step up transformer. Step up transformer, number of turns in the secondary coil will be more. Okay, so the 120 voltage line provide a potential difference of 2400. அப்போது ப்ரைமரி காயில் இருக்க வோல்டேஜ் வந்து 120. ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே போயிட்டு செகண்டரி காயிலில் வரும்போது இட் இஸ் 2400. ஸோ வோல்டேஜ் கெட் பூஸ்டட். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த ப்ரைமரி காயில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 75. அப்போ தேர் ஆஸ்கிங் வாட்ஸ் தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி செகண்டரி காயில். அப்போது என்எஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டைரெக்டாக வாட் வி கேன் டூ? வி நோ Vs by Vp will be equal to Ns by Np. So Ns will be equal to what? Np into Vs by Vp. So Np என்னது? Np is nothing but 75. Vs is nothing but 2400 by 120. Okay, so இதை கட் பண்ணினா என்ன கிடைக்கும் நமக்கு? Here you will get 20. இது மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 1500. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1500. இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா தேர் ஆஸ்கிங் வாட் இஸ் தி கரண்ட் ட்ரான் பை தி ப்ரைமரி காயில். அப்போது ஐபி என்னன்னு கேட்குறாங்க கரெக்டுங்களா. ஸோ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போது செகண்டரி காயில், ப்ரைமரி காயில் எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க? செகண்டரி காயிலில் 44 வோல்ட், ப்ரைமரி காயிலில் 220 வோல்ட். ஓகே, அப்போது ஸ்டெப் டவுன் பண்ணுறது அது. அப்போது இம்பீடன்ஸ், இந்த சர்க்கியூட்டோடைய இம்பீடன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? தட் இஸ் கிவன் ஆஸ் 440 ஓம். ஸோ இம்பீடன்ஸ் இஸ் நத்திங் பட் அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கரெக்டுங்களா. ஸோ கொஷின் வந்து தே ஆர் ஆஸ்கிங் வாட் இஸ் கரண்ட். ஓகே, அப்போது நம்ம கரண்ட்டை கண்டுபிடிக்கலாம். அப்போது ப்ரைமரி காயிலில் இருக்க கரண்ட்டு வேணும்னா என்ன பண்ணலாம் நம்ம? ஸோ வி ஹாவ் ஒன்லி ஒன் ஃபார்முலா. என்னது? யுவர் ஐபி பை ஐஎஸ் வில் பி ஈக்குவல் டு வாட்? இட் இஸ் நத்திங் பட் விஎஸ் பை விபி. இது இஸ் நத்திங் பட் என்எஸ் பை என்பி கரெக்டுங்களா. ஸோ இங்கே நம்ம இந்த போர்ஷனை மட்டும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நமக்கு ஐபி வேணும் அப்படின்னா ஐ நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் என்எஸ் அண்ட் என்பி. ஓகே, இது கொஷினில் இருக்கான்னு கேட்டால் இந்த டீட்டெயில் கொஷினில் கிடையாது கரெக்டுங்களா. அப்போது நம்ம இந்த ஐஎஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஐஎஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா இட் இஸ் ஈஸி. ஏன்னா விஎஸ் விபி கொஷினில் இருக்குது. அப்போ ஐஎஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஹியர் வி கேன் ஃபைண்ட் ஐஎஸ். ஸோ ஹோம்ஸில் அப்ளை பண்ணினது V by R. So voltage in the secondary coil by resistance. அப்போது here if you do this, what you will get? Voltage in the secondary coil is 44 and Z here is 440. அப்போது இது என்ன கிடைக்கிது நமக்கு? 1/10 which is 0.1 ampere. அப்போது இந்த 0.1 ampere தான் secondary coil இருக்க current. அப்போ this is given, this is given. அப்போது what will be the current in the primary coil? அப்போது IP என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா Vs is nothing but இல்லை முதல்ல ஃபார்முலா எழுதிடலாம். Vs by Vp into Is. So this is nothing but 44 by 220 into 0.1. So here if you cut this, your final answer will be 0.02 ampere. ஓகே, இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஓகே, ஸோ அது ஆப்ரேட் ஆகிற வோல்டேஜ் வந்து 200 வோல்டேஜ். அப்போது ப்ரைமரி காயிலில் இருக்க வோல்டேஜ் எவ்வளோ? இட் இஸ் 200 வோல்டேஜ். ஓகே, ஸோ இட் சப்ளைஸ் அ லோட் ஆஃப் 2 ஆம்பியர். அப்போது இங்கே நமக்கு இதுதான் ப்ரைமரி காயில், இதுதான் செகண்டரி காயில் கரெக்டுங்களா. ஸோ இங்கே தான் நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுருப்போம். திஸ் இஸ் நத்திங் பட் லோட் ரெசிஸ்டன்ஸ். இங்கே இருக்க கரண்ட் தான் கொடுத்துருக்காங்க 2 ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கரண்ட் இன் தி செகண்டரி காயில் இஸ் கிவன் ஆஸ் 2 ஆம்பியர். ஓகே, அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க?
ratio of the primary and secondary winding is 1 by 5. அப்போது number of turnsக்கு ratio கொடுத்துருக்காங்க. NP by NS is nothing but 1 by 5. And then determine the secondary voltage. We have to find what is Vs, and primary current what is IP, and then we have to find what is the power output. So we have to find what is the power output. கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ விஎஸ்ஐபி கேட்டிருக்காங்க. அப்போது ஃபார்முலா என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் நத்திங் பட் விஎஸ் பை விபி வில் பி ஈக்குவல் டு வாட்? ஐபி பை ஐஎஸ், விச் இஸ் நத்திங் பட் என்எஸ் பை என்பி. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் பயன்படுத்தணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம விஎஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ விஎஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can use this formula. ஓகே, இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? we will get Vs will be equal to what? ஓகே, Vp இங்கே cross multiply பண்ணிங்கன்னா it is ns by np into Vp. ஓகே, ns கொஷனில் இருக்குங்களா? இல்லை, ns by np ரேஷியோ தான் இருக்குது. இங்கே ns by np இருக்குது, இங்கே np by ns இருக்குது. அப்போ டேரெக்டாக multiplying 5. Vp என்னது? 200. So it is 200. அப்போ what you will get? You will get 1000 voltage. அப்போது secondary coil இருக்க voltage வந்து 1000. இப்போ next we can find what is IP. அப்போ IP எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ IP கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we can use what formula? Either we can use this formula or we can use this formula. ரெண்டுத்தையுமே பயன்படுத்தினா நமக்கு கிடைக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இருக்கிறத பயன்படுத்துகிறேன். ஸோ Vs by Vp will be equal to IP by IS. Okay, அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது IP. So I can rewrite this as IP which is equal to IS into Vs by Vp. அப்போ IS என்னது? கொஷனில் கொடுத்துருக்காங்களா? எஸ், IS is 2 ampere. அப்போது 2 multiplied by Vs is what? Vs is 1000. Okay, 1000 whole divided by 200. So if you do this, what you will get? You will get 10. So 10 ampere தான் அவுட்புட்டில் இருக்க கரண்ட், அதாவது பிரைமரி காயிலில் இருக்க கரண்ட். அப்போது பவர் அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவுட்புட் பவர் அப்படின்னா இதான் நமக்கு அவுட்புட். அப்போ இங்கே இருக்க பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹியர் செகண்டரி காயிலில் இருக்க பவர். ஸோ பவர் ஃபார்முலா இஸ் VI. வோல்டேஜ் இன் தி செகண்டரி காயில், கரண்ட் இன் தி செகண்டரி காயில். ஸோ வோல்டேஜ் இன் செகண்டரி காயில் என்னது? 1000 and current is 2. So you will get what? 2000 watts. So 2000 watt is the output power. Okay, in the question பார்த்தீங்கன்னா there is a step down transformer. Okay, so 220 voltage to provide a current of 0.5 ampere. அப்போ primary coil இருக்க voltage வந்து 220 voltage and it is providing a current of 0.5 ampere to a 15 watts bulb. அப்போ ஆக்சுவலாக என்னென்னா, இங்கே ஒரு primary winding இருக்குது. ஸோ ஹியர் யூ ஹாவ் ஒன் செகண்டரி வைண்டிங். இங்கே தான் நமக்கு பல்ப் இருக்காது. ஓகே, திஸ் இஸ் யுவர் பல்பு. அப்போது இங்கே போகிற கரண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. அப்போது கரண்ட் இன் தி செகண்டரி காயில் இஸ் 0.5 ampere and power in the secondary is nothing but 15 watts. Okay, if the number of turns is 20 secondary, so number of turns in the secondary is nothing but 20. Find the number of turns in the primary coil. அப்போ NP என்னன்னு கேட்குறாங்க. And okay, so they are asking only number of turns. Okay, அப்போது இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் பவர் வந்து 15 வாட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ பவரை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா P which is equal to VI, அதை யூஸ் பண்ணி we can find what is the voltage in the secondary coil. அதை யூஸ் பண்ணிங்கன்னா you will get it. Okay, அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா we can do that. So here power in the secondary coil is nothing but voltage in the secondary coil, current in the secondary coil. அப்போ voltage in the secondary coil will be equal to what? 15 divided by 0.5. So this is nothing but 30 volt. அப்போது இங்கே செகண்டரியில் இருக்க voltage வந்து 30 volt. நமக்கு தேவை number of turns in the primary coil. அப்போ ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணலாம்? Your Vp by Vs will be equal to NP by NS. Okay, here we have to find what is NP. அப்போ NP will be equal to what? NS into Vp by Vs. அப்போ NS என்னது? number of turns in secondary coil 20. Vp என்னது? that was 220. Vs was 30.
ஸோ இதை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு 440/3. Okay, so 440/3 we will get 147. அப்போ 147 தான் number of turns in the primary coil. Okay, so இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா there is a transformer, அதோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு கேட்டால் 80%. ஸோ நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் எஃபிஷியன்சினா என்னன்னு தெரியும், அவுட்புட் பவர் பை இன்புட் பவர், கரெக்டுங்களா? ஸோ இதோடைய வேல்யூ தான் 80%. 80%னா 0.8 which is 80/100. ஸோ அவுட்புட் அப்படின்னா அது எந்த காயிலில் இருக்கும்? ஓகே, ஸோ ஹியர் ஐ வில் டேக் அவுட்புட், ஹியர் ஐ வில் டேக் இன்புட், கரெக்டுங்களா? அப்போது ப்ரைமரி காயிலில் இருக்கிறது இன்புட், அவுட்புட் வந்து செகண்டரி காயில். இப்போ வோல்டேஜ் இன் தி செகண்டரி காயில், கரண்ட் இன் தி செகண்டரி காயில். வோல்டேஜ் இன் தி ப்ரைமரி காயில், இது கரண்ட் இன் தி ப்ரைமரி காயில். இதோட ரேஷியோ தான் 0.8, கரெக்டுங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்ஸ் அட் 4 கிலோவாட் 100 வோல்ட், கரெக்டுங்களா? அப்போது இன்புட் வோல்டேஜ் வந்து இது, இன்புட் பவர் வந்து இது. அப்போது வோல்டேஜ் இன் தி ப்ரைமரி காயில் இஸ் கிவன் ஆஸ் 100 வோல்ட் அண்ட் பவர் ஆஃப் யுவர் input primary is nothing but 4 kilowatt, that is 4000 watts. Okay, secondary coil la irukka voltage um koduthirukanga, that is 240. appo 240 voltage. question enna na primary coil liyum secondary coil liyum irukka current enna nu kekranga. first primary coil irukka current nama இந்த டேட்டாவை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, because here power in the primary coil is nothing but voltage in the primary coil, current in the primary coil. Power கொடுத்துருக்காங்க which is 4000. So 4000 will be equal to 100 multiplied by current in the primary coil. அப்போ 1212. அப்போ current in the primary coil will be equal to 40 ampere. அப்போ secondary coil எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா directly we can use this formula. Okay, இதை யூஸ் பண்ணால் we will get. Okay, அப்படி இல்லை அப்படின்னா number of turns கொடுத்துருந்தா it will be easy, but இங்கே number of turns கொடுக்கல. Okay, so directly we can go to this formula. அப்போது அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? ஸோ ஹியர் Vs 0.8 which is equal to Vs into Is. Vs is 240, Is தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், divided by Vp என்னது? Vp is nothing but 100 and then Ip is nothing but 40. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? ஸோ if you cut this, so this is 2, this is 12, and again if you cut this, this will become 6. So வேறு என்ன பண்ணலாம்? So here we will get Is which is equal to 80/6. You will get 13.3 ampere. Okay, round off பண்ண value. This is what the current in the secondary coil and current in the primary coil. So இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கான் which converts the voltage of 2200 volt into 220 voltage. அப்போது ப்ரைமரி காயில் இருக்க வோல்டேஜ் என்னது? 2200 voltage. செகண்டரி காயில் இருக்க வோல்டேஜ் என்னது? 220 voltage. ஓகே, ஸோ தி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி ப்ரைமரி காயில் இஸ், ஓகே, ப்ரைமரி காயில் எவ்வளோ டர்ன்ஸ் இருக்கான்? அதில் 5000 டர்ன்ஸ் இருக்கான். எஃபிஷியன்சி இஸ் கிவன் ஆஸ் 90%. ஓகே, அப்போ 90% அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் 0.9, 90/100. ஓகே, அதே மாதிரி அவுட்புட் பவர் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் பவர் இஸ் 8 கிலோவால்ட். ஓகே, அப்போது அவுட்புட் பவர் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் ப்ரைமரி காயில் இல்லை செகண்டரி காயிலில் இருக்க பவர். அப்போ வோல்டேஜ் இன் தி செகண்டரி காயில், கரண்ட் இன் தி செகண்டரி காயில், இதை மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் வந்து 8000. ஓகே, 8000 watts it is given here. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? the number of turns in the secondary coil. We have to find what is the number of turns in the secondary coil and what is the input power. Okay, input power na voltage in the primary coil, current in the primary coil. அப்போ நமக்கு என்னென்ன டேட்டா வேணும்? ns வேணும் ஃபஸ்ட்டு, அது ஒரு சப்டிவிஷன். விபி கொஷினில் இருக்குது, பட் ஐபி இல்லை, ஐபி we have to find. அப்போது என்எஸும் ஐபியும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யுவர் ஆன்சர் இஸ் தேர். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்எஸ்ஸை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஏன்னா விபி கொடுத்துருக்காங்க, விஎஸ் கொடுத்துருக்காங்க, என்பி கொடுத்துருக்காங்க, என்எஸ் கேட்குறாங்க. ஸோ டைரக்ட்லி we can apply that formula. என்ன ஃபார்முலா? Vp/Vs will be equal to what? NP/NS. ஓகே, இதை அப்ளை பண்ணால் டைரெக்டாக நமக்கு கிடச்சிரும். அப்போது நமக்கு தேவை என்எஸ் தானே. என்எஸ் will be equal to what? NP multiplied by Vs/Vp.
அப்போது என்ன கிடைக்கும்? NP is 5000, VS is what? 220, VP is 2200. So you will get what? So 500. So number of turns in the primary secondary coil வந்து என்னது? 500 turns. Okay, நம்ம efficiency formula யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so efficiency is 0.9. so 0.9 will be equal to power in the secondary coil by power in the primary coil. Power in the secondary coil என்னது? That is nothing but VS into IS whole divided by power in the primary coil என்னது? அதான் கண்டுபிடிக்கணும். அதை அப்போ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். So power in the primary coil will be equal to what? That will be equal to Vs into Is whole divided by 0.9. So நமக்கு Vs into Is என்ன வேல்யூன்னு தெரியும், ஆல்ரெடி இங்கே இருக்குது. that is 8000. அப்போது what we can do? So this is nothing but 8000 whole divided by 0.9. So இதை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா we will get 8889 watts. So the kilowatts எழுதிங்கன்னா it is 8.889 kilowatts. Okay, this is the answer for this.